ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த வருஷ புத்தாண்டுல நடந்த மற்றும் பொங்கலை முன்னிட்டு நடக்கிற காமெடியான விளையாட்டு சம்பவங்களை தான் பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். இந்த பொண்டாட்டியை தூக்கிட்டு போற கேம் மட்டும் நம்ம ஆளுங்க விடவே மாட்டாங்க போல. அதுல அவங்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தம். பொண்டாட்டியை தூக்கிட்டு போறோமேன்னு இல்ல, பொண்டாட்டிய கடைசியா எப்படி வேணா தூக்கி போடலாங்கிற ஆனந்தம். நினைச்சபடி என் பொண்டாட்டிக்கு விழுந்ததடி. நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். பிஸ்கட் சாப்பிடுற போட்டி ஒண்ணு வச்சிருக்காங்க. அதை சாப்பிடும் போது இவங்க குடுக்கற எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்க்கணுமே. பாத்தியா, அரஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்தும்போது பெரிய மனுஷங்க சிரிக்கிற மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். இந்த கேம் என்ன தெரியுமா? நம்ம பைக்லயோ கார்லயோ போகும்போது பின்னாடி வண்டி வருதான்னு சைடு மிரரை பார்த்துட்டே போவோம் தெரியுமா? அதே மாதிரி ஒரு மிரரை கையில கொடுத்துருவாங்க. அதை நம்ம மேல தூக்கி பிடிச்சிக்கிட்டு அது மூலியமா பாத்துக்கிட்டு கீழே இவங்க போட்டிருக்கிற கோட்ல கரெக்டா போகணும். ஏண்டா கடலை முத்து, கருப்பா இருந்தாலும் கலையாதானடா இருக்க. ஒன்னெல்லாம் ஏண்டா எவனும் பார்க்க மாட்டேங்கிறா? ஐயோ கேமா மறந்துட்டுவேன். பிங்க் சட்டை போட்டானா அடுத்த நீ வேணும். நான் கண்ணாடி போடனா ஏப்பா, கண்ணாடி கொடுத்தா கீழே பாதையை தான் பார்க்கணும், முகத்தை பார்த்துட்டு இருக்க கூடாதுப்பா. அடுத்ததாக கணவன்மார்கள் மனைவிமார்களின் பலூனை உடைக்கும் போட்டி. எது இல்ல, மனைவிகள் கையில வச்சிருக்கிற பலூனை உடைக்கிற போட்டின்னு சொல்ல வந்தேன். ஓடி போலாமா? ஏதோ கோயில் திருவிழாக்கு வந்துட்டோமா? என்னடா எல்லாரும் சாமி வந்து ஆடுறாங்களே அப்படின்னு நடிச்சிடாதீங்க. இதுவும் ஒரு கேம் தான். இந்த ஆன்டிங்களோட தலையில எல்லாம் துணி காய போற கிளிப் இருக்குல்ல, அதை வந்து போட்டு விட்டுட்டாங்க. அதெல்லாம் இவங்க கையால தொடாமலே தலையை ஆட்டி மட்டுமே கீழே விழ வைக்கணும். ஆன்டிங்க ஆட்டுற ஆட்டுல கிளிப்பு மட்டும் இல்ல, முடியும் கொட்டிடும் போலயே. என்னப்பா இந்த பையன் பலூனை உடைக்க சொன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். எனக்கு மட்டும் தான் இந்த பையன் பண்றது பாக்குறதுக்கு விஜய் டிவி ராமர் ஆடுற போல இருக்கா. முன்னாடி பார்த்த கேம்ல ஆன்டிங்க தலையில இருக்கிற கிளிப்பை எல்லாம் தலையாட்டி கீழே விழ வைக்கணும். ஆனா இந்த கேம்ல கீழே கிடக்கிற ஸ்டாவை எல்லாம் அள்ளி ஆன்டிங்க தலையில சொல்லி வைக்கணும். இதுதான் கேம். எப்படா இப்படி எல்லாம் கேம் யோசிக்கிறீங்க? 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விழுக்கணும். நாங்கெல்லாம் பல்லு விளக்குற பிரஷையே தலையில சொருகி வச்சவங்கடா. இதெல்லாம் எங்களுக்கு ஏமாத்திரம். அடுத்ததாக கண்ணை மூடிக்கொண்டு வாயிலே வாழைப்பழத்தை வைக்கும் போட்டி நடைபெறுகிறது. வாயை தவிர எல்லா இடத்துலயும் ஊட்டுறாருப்பா இவரு. என்னடா இந்த பொண்ணுங்க கண்ட கருமாந்திரம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிடாதீங்க. இதுவும் ஒரு கேம் தான். என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாரு. அடுத்ததாக பெண்கள் பாட்டிலை வாயாலே கவ்வி தண்ணி குடிக்கும் போட்டி நடைபெறுகிறது. அட என்னமா இதெல்லாம் ஒரு கேம் இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க? புரிச்சாங்க நாங்க எங்க கிட்ட இந்த கேமை கொடுத்து பாருங்க, எப்படி குடிக்கிறது தெரியும். நாங்கெல்லாம் ஒரு ஃபுல் பாட்டில வாங்கி அப்படியே மல்லாக்க குடிப்போம் தெரியல. ஏமா நீ என்னமா குழந்தை படுத்துக்கிட்டு புட்டி பால் குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்க? ரெடி 1 2 3 கேம் ஸ்டார்ட்ஸ். என்னப்பா இந்த கல்லை தூக்கி இப்படி பிடிக்கணும் ஒத்த கையில, அவ்வளவுதானே? இதெல்லாம் எங்களுக்கு சர்வ சாதாரணம். எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க, என் புருஷன் மண்டையெல்லாம் நான் இப்படிதான் பிடிச்சி தூக்கி வச்சிருப்பேன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அம்மா
மச்சே மாடு முட்டுறதுக்கு வெயிட்டிங்ல நிக்கிறா, கீழே இறங்காத மேலே ஏறிடு. தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். கீழே இறங்குப்பா. கீழே இறங்குப்பா. நீ இறங்கினா நம்ம தம்புடுப்ப. தளபதி மாடுலேஷன்ல சொன்னா கூட கேட்க மாட்டானுங்க. சேட்டக்கார பயலுங்க நம்ம ஆளுங்க. ஏப்பாடே இதையெல்லாம் ஒரு கேமா கொடுத்துருக்கீங்களே, இதெல்லாம் நம்ம கிராமத்து பெண்கள் அசால்ட்டா செய்வாங்களே. தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நடந்து வந்தா பலிக்குது மனசு. காக்காய்க்கு மூக்கு சேவப்பா இருக்கு போல, என்ன தேவையான மூஞ்சில கட்டி விட்டு கரெக்டா அந்த பாட்டில தண்ணி ஊத்துறன்னு ஒரு கேம் வச்சிருக்காங்க. அந்த காலத்துல இந்த பாட்டிங்களுக்கெல்லாம் பல தாத்தாங்கள் நூல் விட்டுருப்பாங்க. ஆனா அந்த பியூட்டிகள்லாம் இப்ப பாட்டியா மாதிரி நூலை இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்டாட்டிமார்கள்லாம் இந்த தடவை ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க போல, நீங்க எங்களை தூக்கிட்டு ஓடலாம் வேணாப்பா சாமி, தூக்கிட்டு ஓடனா ஜான்சனா போல கீழே போட்டு சாவடிச்சிருவீங்க, அதனால தூக்கிட்டு ஒரே இடத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க போல. அதான் இந்த கேம். யாரு ரொம்ப நேரம் பொண்டாட்டி தூக்கி வச்சிருக்காங்கன்னு தான் பாக்குறதா வின்னரு. 4 நல்ல வார்த்தை பேச முடியல மாப்பிள்ள, இழுத்து மூச்சு விட முடியல. சில நேரத்துல சுருக்கு 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 சுருக்குன்னு வலிக்குது, சில நேரத்துல கடுகடுன்னு இருக்கு மாப்பிள்ள, சில நேரத்துல அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. ஏமா உங்களுக்கு பலூனை காத்தடிக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இதெல்லாம் ஒரு கேம் ஆடாடே. அடி 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 தம்பி என்ன விளக்கமாற புடி, உனக்கு எவனை பிடிக்கலையோ அவனை மனசுல நினைச்சு பலூனை அடி. இப்படி இந்த ஆண்டியோட நெத்திலையும் மூக்கலையும் ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டி விட்டு அதை ஊத விட்டு அழகு பாக்குறீங்களா? இதுவும் அதே போல கேம் தான். ஆனா 2 கண்ணுலயும் தாவாங்கோட்டிலையும் ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டி விட்டுருக்கானுங்க. மச்சான் அந்த ரெட் சாரி அக்காவை பாடுறா, பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. புத்தாண்டன்னைக்கு பெண்கள் vs ஆண்கள் கோல போட்டி வச்சிருக்காங்க. அதுல பெண்கள் போட்ட கோலத்தை எல்லாம் பாருங்க, ஆனா நம்ம லாஸ்ட்ல பசங்க போட்ட கோலத்தையும் பாருங்க. ஏய் வாப்பா வாப்பா, சேர் மேல பலூனை வச்சு உடைப்பா. அட இது பண்ணவனே, பலூனை ஓடுறான்னா சேரை உடைச்சிட்டு போறான் பாருங்க. யோ வேற சேரை கொண்டு வந்து வைங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஏமா வாங்கம்மா வாங்கம்மா, அந்த பலூனை காலையில உதச்சி உடைக்கணுமா, அதாம்மா கேமு. இதெல்லாம் ஒரு கேமா? நான்லாம் என் வீட்டுல புருஷனை எப்படி உழைப்பேன் தெரியுமா? ஏக்கா என்னடி இது வழிக்கிட்டு போகுது? ஏமா நீ தானமா சொன்ன வீட்டுல புருஷனை நல்லா உதப்பின்ட்டு, அவன் நின்னு வாங்குவானே, இது மாதிரி வழிக்கிட்டு போக மாட்டானே.
அடுத்ததாக பிஸ்கட் சாப்பிடும் போட்டி. ஆனா பிஸ்கட்டை எங்க கட்டி தொங்க விட்டு சாப்பிட விடுறானுங்க பாருங்க. அங்க என்ன ஒரு பாட்டு நின்னு பம்ப் வச்சு நிக்குது. இது வரைக்கும் பார்த்ததுலயே இந்த கேம் தான் அழகான கேம். புருஷங்கள்லாம் தன்னோட பொண்டாட்டிகளுக்கு அழகான மேக்கப், லிப்ஸ்டிக், பவுடர்னு போட்டு விட்டுட்டு இருக்காங்க. பெண்கள் கம்ப சுத்தி பார்த்திருக்கோம். ஆனா கம்பையே நிக்க வச்சு சுத்துற மாதிரி ஒரு கேமை கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அந்த கம்ப சுத்துற கேம்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு அன்னைக்குல இந்த கம்ப சுத்த விட்டாங்க. தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? எப்பா என்னடா ஒரே புகை மூட்டமா இருக்கு. இது பனிகினி பெய்தா? அண்ணே இது மாவு ஊதுற கேம்னே. நிக்காம ஊது 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 ஊது. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நன்றி நன்றி.